நேச்சுரலா நம்மளுடைய ஸ்கின்னை வந்து பாதுகாக்கணும்னா என்னென்ன நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம்? ஆக்னி ஸ்கார்ஸ்லாம் நான் என்ன பண்ணேன்னா, எமர்ஜென்சிக்கு இதை நம்ம நேச்சுரோபதியை கொஞ்சம் ஈக்குவலா கொண்டு வரணும். ஆக்சுவலா என்னன்னா, சளி பிடிக்கிறது, தலை வலிக்கிறது, காய்ச்சல் அடிக்கிறதுலாம் நமக்கு வந்து என்ன உணர்த்துதுன்னா, காலேஜ்ல உங்களுடைய ஒரு பெஸ்டான மூமெண்ட்னா அது நீங்க என்னென்ன சொல்லுங்க? பெஸ்டான மூமெண்ட் வரைக்கும் உங்களால அதை மறக்க முடியாம இருக்கக்கூடியது பெஸ்டான மூமெண்ட்ஸ் நிறைய இருக்க விஷயங்களை சொல்றேன். எனக்கு ரொம்ப கூஸ்பம்பான மூமெண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நான் வந்து ஒரு ஃப்ரெஷர்ஸ் டேல ஆடியன்ஸா கீழே உட்காந்துருந்தேன். சோ அந்த ஃப்ரெஷர்ஸ் டேல ஒரு பொண்ணு வந்து எல்லார பத்தி செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கறப்போ சொல்லிச்சு, அந்த பொண்ணு சொன்னாங்க, இந்த மாதிரி நான் வந்து டிடிஎக்கா வீடியோஸ் பார்த்து தான் வந்து நான் ஜாயின் பண்ணேன். அந்த பொண்ணுக்கு தெரியுமான்னு கூட தெரியல, நானும் இந்த காலேஜ் தானே. நான் சொல்றேன், இவங்க வீடியோஸ் பார்த்து தான் நான் இந்த இது சூஸ் பண்ண எடுத்தேன். அப்போ கீழ இருந்து எல்லாரும் வந்து கத்துறப்போ, அப்போ அந்த பொண்ணுக்கு அப்பதான் ரெகக்னைஸ் பண்றாங்க, நானும் இந்த காலேஜ் தானே பாக்குறேன்னா அவங்களுக்கு ஒரு அவ்வளவு ஒரு ஹாப்பினஸ். சோ அந்த டைம் எனக்கு ரொம்ப இதா இருந்தது. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு செமஸ்டருக்கு ரிசல்ட் வரும்போதும் அது நம்ம பாஸ் ஆயிட்டோம், நான் ஹையஸ்ட் ஸ்கோர் எடுத்திருக்கோம் அப்படின்னு ஒரு பர்சன், அந்த டைமும் ரொம்ப எனக்கு ஒரு ரிமார்க்கபிளான ஒரு மூமெண்டா இருக்கும். நேச்சுரோபதியில வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதா இருக்கு. ஸோ இந்தியாவிலையும் அப்ராட்லயும் இதனுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எப்படி இருக்கு? ஓகே, சோ இப்ப நேச்சுரோபதி நீங்க படிச்சுட்டு நீங்க வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு போகலாம், சான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் என்னன்னா, நீங்க ஒரு எக்ஸாம் கிராக் பண்ணணும். சோ நீங்க இந்த எக்ஸாம் கிராக் பண்ணா மட்டும்தான் உங்களால அங்க டாக்டரா, அபிஷியலா ஒரு டாக்டரா உங்களால ஒர்க் பண்ண முடியும். அப்ராட்ல வந்துட்டு மெடிசின்ஸ் படிச்சுட்டு இங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு நம்ம ஒரு எக்ஸிட் எக்ஸாம் எழுதுறோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம இங்க எக்ஸாம் BNYS முடிச்சுட்டு நம்ம ஃபாரின் போய் பிராக்டிஸ் பண்றதுக்கு எக்ஸாம்ஸ் கிராக் பண்ணணும். சோ எக்ஸாம்ஸ் கிராக் பண்ண விருப்பப்படாதவங்க அப்படின்னா நீங்க ஃபாரின்லயே BNYS கம்ப்ளீட் பண்ணிட்டு அங்கேயே ஒர்க் பண்ணிக்கலாம். அது வந்து BNYS நம்ம இங்க வந்து மென்ஷன் பண்ற மாதிரி, நீங்க அப்ராட்ல பண்ணீங்கன்னா NDன்னு சொல்லுவாங்க. கோர்ஸ் டியூரேஷன் எல்லாமே ஒண்ணுதான், சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஒண்ணுதான், பட் ஆனா அவங்க NDன்னு சொல்லுவாங்க, நம்ம வந்து BNYS சொல்லி சொல்றோம். இல்ல நான் வந்து எக்ஸாம்ஸும் கிராக் பண்ண விரும்பல, ஆனா நான் ஃபாரின்ல போய் செட்டில் ஆக விரும்புறேன், ஃபாரின்ல எனக்கு ஒர்க் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா, இந்தியால வந்து 3 years எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு நீங்க ஒரு தெராபிஸ்டா, ஒரு அக்யூபஞ்சர் தெராபிஸ்டாவோ, ஒரு பிசியோதெராபிஸ்டாவோ, இல்ல அந்த மாதிரி ஒரு யோகா தெராபிஸ்ட் டீச்சராவோ நீங்க வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஃபைனலா ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் என்னன்னா, நேச்சுரோபதிக்கு இவ்வளவு ஸ்கோப் இருந்து கூட இன்னும் நேச்சுரோபதி வந்து அதனுடைய லேக்ல தான் இருக்கு. ஸோ அதுக்கான முக்கியமான ஒரு காரணமா நீங்க என்ன பாக்குறீங்க? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் இல்ல. இப்போ நீங்க ஒருத்தங்கிட்ட போய், காமன் லேமேன்ட்ட போய் நீங்க என்ன படிக்கிறீங்க, நேச்சுரோபதி படிக்கிறீங்கன்னா அப்படின்னா சித்தா, நம்ம வந்து இயற்கை மருத்துவம் அப்படி சொல்லுவோம், சித்தாயுர்வேதம் மாதிரியா. சோ சித்தாயுர்வேதா கிரியேட் பண்ண இம்பாக்ட் கூட நேச்சுரோபதியோட இது இல்ல. சோ யாருக்குமே சவுத் சைடுல வந்து நேச்சுரோபதி பத்தின அவேர்னஸ் இல்ல. நார்த்ல வந்து நான் இன்டர்ன்ஷிப் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன். சோ டெல்லியில, மகாராஷ்டிரால நான் இன்டர்ன்ஷிப் பண்ணேன். குழந்தைங்களை கூட நம்ம உடம்பு சரியில்லைன்னா டக்குன்னு பயந்து போய் மாடர்ன் மெடிசன் கூட்டு போறோம், எடுத்துட்டு ஓடுறோம், ட்ரக்ஸ் கொடுக்குறோம். அவங்க குழந்தைங்களுக்கு கூட உடம்பு சரியில்லைன்னா தூக்கிட்டு வராங்க, ஸ்கின் ரேஷஸ்க்கு இந்த மாதிரி பேபிஸ தூக்கிட்டு வராங்க. நான் டெல்லி சென்டர்ல இருந்தப்பெல்லாம் நிறைய வந்து கிட்ஸ கூட வந்து அவங்க வந்து நேச்சுரோபதி தான் ஃபர்ஸ்ட் லைனா வச்சிருக்காங்க. நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், எல்லாமே ட்ரை பண்ணிட்டு எல்லாத்துலயும் ரிலீஃப் கிடைக்கல, இதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுதான் நம்ம சவுத் சைட்ல. நாங்க நார்த்ல பாத்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் லைனே, ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் கியூரிங்கே அவங்க நேச்சுரோபதி தேடி தான் வராங்க. சோ அப்ப அங்க எவ்வளவு இம்பாக்ட் கிரியேட் ஆயிருக்கு. நம்ம ஊர்ல என்ன பின்வாங்கி இருக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம மக்களுக்கு மத்தியில அவேர்னஸ் கிரியேட் ஆகல. இது வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க சவுத்ல இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் இல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய இருக்கு. நம்ம அதுக்கு வீடியோவும் போட்டிருக்கோம், எங்கெங்கெல்லாம் வந்து பிராக்டிஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி வீடியோவும் போட்டிருக்கோம். நிறைய சென்டர்ஸும் இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, இந்த நேச்சுரோபதிக்கு வந்து கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். இன்டராக்ட் பண்றது, பப்ளிக் கூட நம்ம வந்து ஒரு டாக்டரா இன்டராக்ட் பண்றது. இப்போ நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு சேஃபர் ஜோன்ல இருந்து டெவலப் ஆகணும், ஒரு நாள் இதுவும் டெவலப் ஆகும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டே இருக்கிறது வந்து ஒரு என்ன நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணணும். நம்மளோட கான்ட்ரிபியூட் ஒவ்வொருத்தவங்க, ஒரு நேச்சுரோபதி ஒவ்வொரு டாக்டராவும் இதுக்கு இறங்கி இதுக்காக ஒர்க் பண்ணணும். பண்ணாதான் இது கொஞ்சம் டெவலப் ஆகி ஒரு எக்ஸ்போஷர். இப்போ முன்னாடிக்கு எவ்வளவோ பரவாயில்ல. நான் படிக்கிறப்ப 7 காலேஜஸ் தான் இருந்துச்சு, இப்போ வந்து 19 காலேஜஸ் இருக்கு. சோ கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு தான் இருக்கு. டெவலப் ஆகலன்னு சொல்ல முடியாது, டெவலப் ஆயிட்டு தான் இருக்கு. பட் இன்னுமே பர்டிகுலரா நேச்சுரோபதி அப்படின்ற டேர்ம் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். பட் அதை நம்ம நினைச்சா பட்டிங் நேச்சுரோபதி டாக்டர்ஸ் நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒர்க் பண்ணோம், ஃபீல்ட் ஒர்க் பண்ணோம், கொஞ்சம் அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம், கம்யூனிகேட் பண்ணோம், இந்த கோர்ஸ் பத்தின ஒரு ப்ரீச்சிங் வந்து பப்ளிக் போய் சேர்ந்துச்சுன்னா இன்னும் ஈஸியா ஒரு வேயா இருக்கும். நான் இதை பத்தி என்ன நினைக்கிறேன்னா, நேச்சுரோபதியில வந்து ஒரு எமர்ஜென்சிக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து இருந்துச்சுன்னா இன்னும் இது வந்து அதிகமா க்ரோ ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன்.
Okay. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சோ எமர்ஜென்சி நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே தான். சோ எமர்ஜென்சின்றப்போ காய்ச்சல், தலைவலி இதுதான். அதுவும் இல்லாம இப்ப நம்ம ஒரு ஆக்சிடென்டா பாக்குறோம், நான் நேச்சுரோபதிக்கு தான் தூக்கிட்டு போவேன் அப்படின்ட்டு இருக்க முடியாது. அந்த டைம்ல நீங்க மாடர்ன் மெடிசினுக்கு போய் தான் ஆகும். அதுக்கு சர்ஜரி பண்ணி தான் ஆகணும். அதுக்கான இதை நம்ம பண்ணி ஃபர்ஸ்ட் எய்ட பண்ணி இல்ல நான் இன்ஜெக்ஷன் போட மாட்டேன், இல்ல நான் மெடிசின்ஸ் எடுத்துக்க மாட்டேன், ட்ரக்ஸ் சாப்பிட மாட்டேன், நான் நேச்சுரோபதியிலே கியூர் பண்ணிப்பேன்னா அது கிடையாது. அதுக்கான டைம்ல நம்ம அதுக்கு போய் தான் ஆகணும். சோ நம்ம காய்ச்சல், தலைவலி, டயரியா போகுது, இல்லனா வந்துட்டு இந்த மாதிரி சளி பிடிச்சிருக்கு, ஜுரம், இந்த மாதிரி டைம்லயே நம்ம எமர்ஜென்சி தேடி போறோம். அதுதான் நம்ம லேக் ஆகுறோம். ஆனா நிறைய பேர் நினைக்கிறாங்க இதுக்கு எமர்ஜென்சி கியூர்லாம் இல்ல போலண்டா. இதுக்குமே இருக்கு. ப்ராப்பரா ரெஸ்ட் எடுத்து ஃபாஸ்டிங்லாம் வந்து என்ன சொல்றது, ஃபீவருக்கு ஒரு பெஸ்டான மெடிசன். நம்மளோட வீட்டுல வைக்கிற மிளகு தட்டி போடுற ரசத்தை விட வேற என்ன பெஸ்டான ஒரு மெடிசன் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? புரியுதுங்களா? நம்மகிட்டயும் ஃபாஸ்டான ஒரு ப்ராப்பரான டயக்னோசிஸும் அதுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்டும் நம்ம கரெக்டா பிரிஸ்கிரைப் பண்றதுல இருக்கு. குவிக் ரிலீஃபும் இருக்கு. குரோனிக் ஸ்டேட்ல ஒருத்தங்களை வந்து நம்ம ட்ரீட் பண்றதுக்கும் அதுக்கு டைம் எடுக்கும். நீங்க சொல்றாங்க இப்போ ஒருத்தவங்க கிட்னி ஸ்டோன் வராங்க, இல்ல வந்து டயாபெட்டிஸ் வந்து குரோனிக் டயாபெட்டிஸ் வராங்க, அவங்களுக்கு டைம் எடுக்குதுன்னு அது வேற. அதை நம்ம ரிவர்ஸ் பண்ணணும், அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சோ இந்த மாதிரி இதுல வந்து ஒரு கம்ப்ளீட் கியூர் கிடைக்கும். ஒரு மேனேஜபிளா ஓகே மேனேஜ் பண்ணிக்கலாம். சோ வந்து நிறைய நீங்க பாத்திருப்பீங்க ரீனல் ஸ்டோன் கேசஸ் எல்லாம் வந்துட்டு சரி பண்ணவே முடியாது. ஆர்த்ரைட்டிஸ்ல எல்லாம் வந்து நல்ல ஒரு மெயினா பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் டிசீஸ்க்கு நேச்சுரோபதியில ஒரு நல்ல ரிசல்ட். இப்போ பிசிஓடி, வெயிட் லாஸ் இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, கியூர் கொடுக்கறதையும் தாண்டி இது ஒரு பிசினஸ் போயிட்டு இருக்கு இல்லையா? இதெல்லாம் நம்ம நேச்சுரலா காமனாவே நம்ம லைஃப் ஸ்டைல நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணாலே போதும், இதெல்லாம் மாறிடும். ஆனா அதையே ஒரு பிசினஸா எடுத்து இப்பதான் போயிட்டு இருக்கு. இதுதான் இவ்ளோ சாப்பிட்டுக்கலாம், இந்த சுகர்ஸ் எடுத்துக்கலாம், நாங்க ரிவர்சிபிள் பண்ணி கொடுப்போம். சோ அந்த மாதிரிலாம் இல்லாம ப்ராப்பரான டயக்னோசிஸ்ல ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்ஸ் பிரிஸ்கிரைப் பண்றது மூலமா நம்ம இதுலமே குவிக்கான ரிசல்ட்ஸும் கொடுக்க முடியும். நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். சோ இது வியூவர்ஸ்க்கு இதனால நிறைய ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்டர்ன்ஷிப் போறவங்களுக்கும் நிறைய ஒரு வியூ பாயிண்ட் நிறைய கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ வீடியோ நம்ம வந்து இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.